எதிரிச்ச சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, நந்தினி வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஞானம் சொல்கிறா, உன்னை ஒரு நாள் நான் உன்னை தப்பாக நினச்சது இல்லாமல் உன் மேலே எந்த தப்பு இல்லை, உன்னை தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டோன்னா நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுறாங்க. அப்போ ரேணுகா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, இதை நான் சும்மா விட போகிறதில்ல, அந்த ஆள் நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்க தான் போகிறேன். திருந்திட்டாரு, நமக்கு பக்கப்பலமாக இருப்பார்னு நினச்சேனாக்கா, ஒரு செகண்டில் ஒன்றுக்கெல்லாமல் ஆக்கிட்டாராக்கா, இந்த என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேணுகா சொன்னாங்க, இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீ நிம்மதியாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு எப்படிக்கா நிம்மதியாக போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிறாங்க. சரிக்கா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்நேரம் ஐஸும் தாராவும் ஸ்கூல் விட்டு வராங்க. உடனே ஐஸ் கேட்குறாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா பதறாங்க, என்ன சொல்கிறீங்க, அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உடம்பு வலியாதனால ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, காலைல வந்துடுவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நந்தினிகிட்ட சொல்கிறாங்க. நந்தினி இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, அவனை சும்மா விட மாட்டேன், மசால் வேலை இருக்கட்டும் போது அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, அந்த தப்பை எப்பயும் பண்ணாதைக்கா, உங்கள் அடுத்த ஸ்டெப்பை உங்கள் தொழிலை தான் முடக்க பார்ப்பா, எது நடந்தால் சரி உங்கள் தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க, அதில் தான் நீங்கள் மேலேயே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரை பற்றி நினைக்காங்க, கதிரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி, சரி ஜனனி நீ சொல்ல சரிதான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்நேரம் ஈஸ்வரி கால் வருது, ஈஸ்வரி அட்டன் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூ வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேறு ஜனனி சொல்கிறாங்க, அக்கா உங்கள் கேரியருக்கு அது முக்கியமான வேலை, நீங்கள் கட்டாயமாக அதில் போய் ஜாயின் பண்ணணும், நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை தர்ஷினிட்டு ஜீவானத்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அவங்களும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் உடனே போய் ஜாயின் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆதிக்குணசனை பார்க்குறக்காக ஜாமீன் எடுக்கிறேன்னு சொன்னவர் வந்து பார்க்க போகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஜீரோ, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, மொதல் பொண்ணுக்கு வந்து கல்யாணமே முடியலை, கடைசி வரையில் கண்ணி கல்யாணமே இருந்துட்டா, இப்போ 2வது பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளேயே கல்யாணமானு சொல்லி அவசரப்படுவீங்க, ஆனால் வேறு வழி கிடையாது, என் குடும்பத்தோடு சம்மதம் பண்ணுறக்கு யாரும் முன் வர மாட்டாங்க, ஏன்னா நான் ரவுடின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ குணசேஸ்வர கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற பையன் என் வீட்டிலேயே இருக்கான் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ குணசேஸ்வர என் மகன் தர்ஷன் தான் அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னா அவர் அதிர்ச்சியாகிறாரு. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மணிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.